ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசிகள் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்லயே எப்படி சூப்பரா சாஃப்டான பன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பன்னு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கப் வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிருக்கேன். 2 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இது வச்சிடலாம். அப்ப 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஈஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். பால் வெதுவெதுப்பா இருக்கணும். அப்பதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்ப 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மேல நல்லா நுரைச்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம பன்னுக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணலாம். இது ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் ஒரு 3.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் சொல்ற அளவு அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சாஃப்டா நல்ல ஒரு பன் கிடைக்கும். இதே அளவு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இதுல நம்ம அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தனால அந்த மிக்சரை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப இது கூடவே நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்றேன். ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நீங்க முட்டை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலா தேவைப்பட்டதுன்னா பிசையும் போது எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் உருக்குன வெண்ணெய். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு நல்லா பிசையணும். அப்பதான் நமக்கு பன் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்ப இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பாத்திரத்துல இருந்து கவுண்டர் டாப்க்கு மாத்திட்டேன். இந்த மாதிரி மாவு தூவி தூவி நீங்க நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அது நீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்க பிசைய பிசைய அந்த ஒட்டுற தன்மை குறைஞ்சிரும். அந்த ஒட்டுற மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் மாவு தெளிச்சுக்கோங்க கவுண்டர் டாப்ல. இந்த மாதிரி நல்ல ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிசையணும். 10 நிமிஷம் பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிட்டு நம்ம பிசைஞ்ச பாத்திரத்திலே வச்சு மேல கொஞ்சம் வெண்ணெய் தடவி விட்டுருங்க. தடவிட்டு இதை ஒரு பாத்திரம் போட்டு மூடி ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். இது நீங்க 1.5 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே டபுள் த சைஸ் ஆயிடும். ஏன்னா அந்த ஈஸ்ட் போட்டிருக்கனால நல்ல பொங்கும் மாவு. இப்ப இந்த மாதிரி பஞ்ச் பண்ணா உங்களுக்கு அந்த உள்ள இருக்க கேஸ் எல்லாம் வெளியில வந்துடும். பண்ணிட்டு இதை திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பன்னு பிரெட் எந்த ரெசிபியா இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு நீங்க பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டா கிடைக்கும். இப்ப நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்ப நான் ஈக்குவல் போர்ஷன்ஸா நான் கட் பண்ணிக்க போறேன். நான் இந்த மாதிரி நீட்டா போட்டு நான் ஈக்குவல் போர்ஷன்ஸா கட் பண்றேன். நீங்க கொஞ்சம் ரவுண்டா உருட்டிட்டு கூட பிஸா மாதிரி உருட்டிட்டு கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் அதை ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேல நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். அந்த ஃபோல்ட் பண்ணி உள்பக்கம் விட்டு நல்லா ரோல் பண்ணி அதை ஸ்மூத் பண்ணணும். பன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிடணும். இப்ப நான் ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். அதுல நான் ஒன்னொன்னா இந்த மாதிரி செஞ்சு நான் அடிக்கிற போறேன். அவ்வளவுதான். எனக்கு 3.5 கப் மாவுல 6-7 பன் கிடைச்சிருக்கு. ஆனா நான் நல்லா பெரிய பன்னா பண்ணியிருந்தேன். இப்ப இது ஒரு துணி போட்டு ஒரு 1/2 hour திரும்பவும் ப்ரூஃப் பண்ணணும்.
இப்போ half an hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் நல்லா பொங்கி இருக்கு. இந்த மாதிரி ஆகணும். இப்போ இது ஓவன்ல வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம ஓவன் வந்து 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். மேலே வந்து கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விடணும். அப்போ கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேக் ஆகும்போது மேலே ப்ரௌன் கலர்ல கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லா ப்ரஷ் பண்ணியாச்சு. நம்ம ஓவன்ல வச்சிட்டோம். இப்போ பாருங்க நான் எனக்கு half an hour ஆச்சு கரெக்டா பேக் ஆகுறதுக்கு. இப்போ பேக் ஆயிருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஆன பிறகு மேலே உள்ள சர்ஃபேஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல மாறும். அப்பனா உங்க பன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை வந்து நீங்க குக்கர்ல இதே மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா குக்கர்லயும் அதே மாதிரி தான். நீங்க மேலே வந்து ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அது வெந்துருச்சுன்னு சொல்லி எடுத்துடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது பெரிய பன் வச்சனால எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஆனா இதே கொஞ்சம் நார்மல் சைஸ் பன் மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிரும். குக்கர்லயும் இதே டைம் தான். உங்களுக்கு டைம் வந்து கரெக்டா பார்க்க முடியல அப்படின்னா நீங்க 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க குக்கரோ இல்ல ஓவன்லயோ நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த ப்ரௌன் கலர்ல வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுதான் மெயின். ப்ரௌன் கலர்ல ஆயிருந்தது அப்படின்னா நீங்க எடுத்துடலாம். ஏன்னா அதுக்கு மேல விட்டீங்கன்னா தீஞ்சிரும். இப்ப பாருங்க 30 மினிட்ஸ் கழிச்சு நான் வெளியில எடுத்திருக்கேன். வெளியில எடுத்த பிறகு வெண்ணெயை வந்து மேல கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். மேல நல்ல வாசனையா டேஸ்டாவும் இருக்கும். நீங்க ப்ரஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் ஈரமான துணியை வந்து மேல போட்டு விட்டு பன் ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். லைட்டா ஈரமா இருக்க துணி வச்சா போதும். இப்ப பாருங்க பன் நல்லா ஆறி இருக்கு. இப்ப நம்ம வெளியில எடுக்கலாம். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. பன் வந்து எப்படி சாஃப்டா இருக்குன்னா நீங்க பிரஸ் பண்ணி நீங்க கையை எடுக்கும்போது திரும்ப அது ரிலீஸ் ஆகணும். அப்பதான் வந்து பன் உங்களுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு அர்த்தம். இது பாருங்க நான் அதிலே காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இப்ப நான் ஒரே ஒரு பன் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க பர்கர் பண்ணா கூட பண்ணலாம். பர்கர் பண்ண நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சுகர் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளுடைய சுவையான வீட்லயே செய்யக்கூடிய பன் சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பை.